ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ஓசின்னு ஒன்று இருக்கு. அது ஆரம்பிக்கிறதுக்கு 30 லட்சம் ரூபாய் கேட்கறான். இந்த பொய்யாபோலி பையனுக்கு போகுது, இந்த மகேஷ் பொய்யாபோலிக்கு. அப்ப இதை பத்தி நான் இப்ப பகிரங்கமா பேசுறேன்ல, அப்ப இந்த ஸ்டாலின் பார்க்க மாட்டாரா? இல்ல யாரோ அவங்க கட்சியில பார்த்து போய் சொல்ல மாட்டாங்களா? அப்ப யார் இப்ப அன்னைக்கு இப்போ போன வாரமும் சாப்பாடோட நம்ம கொடுத்தோம். நம்ம அவங்ககிட்ட 5 பைசா வாங்குறது இல்லை. ஓகே, அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயோ நீங்க இவ்வளவு பண்றீங்க. ஆனா அதெல்லாம் வாயளவுக்கு தான். அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாலும் கூட கொடுக்க மாட்டாங்க இந்த ஆஃபீஸர்ஸ். இவங்களும் ஒன்றும் கம்மி கிடையாது, ஏதோ 1-2 நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஆனா 95% எல்லாமே ஃப்ராடு, இது ஊழல் பண்றவங்க. இப்போ நம்ம கேம்பஸ்ல எவ்வளவு மரம் இருக்குது, எந்த காலேஜ் எல்லாமே கட்டடம் 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 கட்டிட்டு இந்த பிள்ளைங்கெல்லாம் எங்கே விளையாடுவாங்க? ஒரு ஸ்கூலுன்னா ஒரு விளையாட்டு திடல் இருக்கணும், அவங்களுக்கு விளையாட்டு நேரம் கொடுக்கணும். பிஜி எங்கள் காலத்துலலாம் பிஜின்னு ஒன்று இருந்துச்சு. பிஜி படித்தோம், அதுக்கப்புறம் தைக்கிறது கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி கூட நான் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் இன்றைக்கி எனக்கு தைக்க வரும். ஓகே, ஒரு அவசர ஆர்த்தத்துக்கு இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல். ஒரு சிவிக் சென்ஸ்னால் என்ன தெரியுமா? இங்கே எச்சத்து போகக்கூடாது, இப்படி தான் நம்ம நடந்துக்கணும், ரோடு இப்படி இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஓகே, இப்படி பார்க்கணும், ரோட்டில் வண்டி வருதான்னு பார்க்கணும். அந்த நாய்க்கு இருக்க அறிவு கூட அந்த மனுஷனுக்கு நிறைய தடவை நான் உங்கள்கிட்ட எவ்வளோ தடவை காட்டிருக்கேன். பாருங்க, அந்த நாய் பாரு, இந்த சிக்னல் எவ்வளோ அழகாக இந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்துட்டு மக்கள் போகும்போது அதுவும் கூட போகுது. ஆனால் நம்ம மக்கள் வந்துட்டு முட்டா பசங்க ஓடுவாங்க, என்னமோ ஓடுவான். இது